பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்மித் தாமனின் தந்தை பிரபல ரவுடி நாகேந்திரனிடம் வேலூர் சிறையில் காவல்துறையினர் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை 22 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் குறிப்பாக திருவங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 21 நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தமன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து வேலூர் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி நாகேந்திரன் அவர்களை தனிப்படை காவல்துறையினர் வேலூரில் உள்ள சிறையில் தனி அறையில் அதாவது விசாரணையானது மேற்கொள்ள திட்டமானது வகுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக நாகேந்திரன் அதாவது அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி காவலரிடம் இருந்து அதாவது பதிவு செய்யப்படுகின்ற ஆடியோ மற்றும் வீடியோ பதிவை கொண்டு தற்பொழுது யாரெல்லாம் இந்த ஓராண்டு காலமாக நாகேந்திரனை சிறையில் சென்று சந்தித்தார்கள், அதே போல அவர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது யாரெல்லாம் அவரை சந்தித்து பேசினார்கள், என்ன உரையாடல் நடைபெற்றது என்ற தொடர்பாக இந்த ஓராண்டு காலமாக பதிவு செய்யப்பட்டிருந்த இந்த ஆடியோ மற்றும் வீடியோவை அதாவது ஆய்வு செய்யவும் தற்பொழுது காவல்துறை திட்டமானது வகுத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த கொலை வேலூர் சிறையிலிருந்து திட்டமிடப்பட்டதா, இந்த கொலைக்கு காரணமாக இருக்கும் சம்போ செந்தில் என்பவரை எப்படி இவர்கள் தொடர்பு கொண்டார்கள் என்ற கோணத்திலையும் காவல்துறையினர் விசாரிக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது சிறப்பு காவல்துறையினர் தற்பொழுது மும்பைக்கு விரைந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை அன்று அஸ்வத்தமன் வெளிநாட்டில் இருந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்த அஸ்வத்தமன் சம்போ செந்திலை நேரில் சந்தித்தாரா என்ற விசாரணையும் காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தனிப்படை காவல்துறையினர் மும்பை விரைந்திருப்பதும் அதே போல ஆந்திரா மாநிலத்தில் பதுங்கி இருக்கக்கூடிய சீசிங் ராஜாவை கைது செய்யவும் தனிப்படை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் சுகுமார் மற்றும் ராஜாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.